இந்த ஹனுமான் வளர்ந்து நின்று கொண்டு அந்த மலை மீது ஒரு காலை அழுத்தினான். அப்பொழுது என்ன நிகழ்ந்தது? சஜாலாஜலச்சாபி மூர்த்தம் கபிபூபீடிதக தருணாம் புஷ்பிதாகிரஹணம் சர்வம் புஷ்பமசாதயது. அனுமனுடைய கால் அழுத்துதலினாலே மரங்களின் மேலே பூத்திருந்த புஷ்பங்களெல்லாம் ஹனுமான் தலையிலே சொரிகின்றனவாம். ராமகாரியார்த்தமாக போகிறவனை மலர் தூவி மரங்கள் அனுப்புகின்றன. அனுமான் கால் அழுந்தியதால் ஏற்பட்ட நிகழ்ச்சி என்ன? காராடு சுரிகுழலரம்பயர்களாட மெய் கதிராட மதியமாட கையிலேசனாட விதி அகிலேசனாட நீழ்கருட கிம்புருடருமாட சூராடு நேமி அஞ்சுடராழி சங்கை அச்சுதனாட அடிநிலமிசை தோயாத விண்ணோர்கள் ஓயாது பாடி துதிந்தாட வானூர் வீரன் நீராடு பிலமீது வாதராசன் சமய நேர் அறிந்தெளியனை போல் நின்றாடும் எல்லாவரும் அன்றாட மறை நன்கும் நீடூழி கூத்தாடவே சீராடு தருமங்கள் நடமாட வளரனுவன் காரூடுலாவும் மலை மீது நின்ற போதே எல்லாம் அந்த மேருமலையின் மேலே எழுந்தருளி இருக்கிற சகல தேவதைகளும் ஆடுகின்றார்கள். அந்த மலை மேலேந்து 100 யோஜனைக்கு அப்பால் இருக்கிற இலங்கையை பார்க்கிறான் திருவடி. அந்த நமக்கு அங்கையால் தூங்குறான்னு தெரியல, கண்ணொளி மழுங்கி விட்டது. இவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியானபடியினாலே கண் ஒளி பிரகாசமாக இருக்கிறது. பார்க்கிறான் இலங்கையிலே வீடுகளெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா தங்கத்தாலே சுவர்கள், நவரத்னங்களாலே மேற்கூரை, முத்துக்களாலே கதவுகள், இப்படி இருக்கிறதா. இத ஹனுமான் பார்த்தான். கண்டனன் இலங்கை மூதூர் கடிபொழில் கனகனாஞ்சில் மண்டில மதிலும் கொற்றவாயிலும் மணியிற் செய்த வெண்டள கனகமாட வீதியும் பிறவும் எல்லாம் அண்டமும் திசைகள் எட்டும் நடுங்க தோள் கொட்டியார்தான். அந்த இலங்கையை பார்த்த உடனேயே தோள் தட்டுகின்றான். இந்த ஒளியினாலே அண்டமே நடுங்குகிறது. உடனே ஜாம்பவான் முதலானவர்கள் அனுமானிடம் கூறுகிறார்கள். இந்த பாட்டை கவனிங்கோ. குருமுனி குடித்த வேலை குப்புறும் கொள்கை தாதல் வெறுவிது விஷயம் வைகும் விலங்கள் தோள் அலங்கல் வீரா சிறு இது என்று இகழற்பாலையல்லை நீ சேரி என்ன உருவலி துணைவர் சொன்னார். ஒருப்பட்டான் பொறுப்பையொப்பான். என்ன அர்த்தம்னா வெற்றி பொருந்திய மலை போன்ற தோள்களையும் வெற்றி மாலையையும் அணிந்த வீரனே அனுமானை அழைக்கின்றார்கள். சொல்றாள், முன்னொரு காலத்திலே குரு முனிவனான அகத்தியன் தன்னுடைய கையால் எடுத்து பருகிய சிறுமையை உடைய கடல் அல்லவா இது. மிக பெரிய வடிவுடைய எனக்கு இந்த சிறு குழி எம்மாத்திரம், இதை கடப்பது
என்னுடைய பெருமைக்கு இழுக்காகுமே தவிர இதனால் எனக்கு சிறிதும் ஏற்றம் உண்டாகாது என்று அலட்சியம் பண்ணாமல் போகின்ற காரியம் பெரிதானபடியால் அந்த காரியத்திலேயே கருத்துடன் இருந்து முடித்து கொண்டு வா என்று கூறுகின்றார்கள். இந்த பாட்டுக்கு மற்றொரு விதமாகவும் பொருள் கூறுகின்றார்கள் உரையாசிரியர்கள். குருமுனி என்றால் சிறிய யானைக்கன்று போன்றவனான ராமபிரான். அங்கு அகத்தியன்னு பொருள். இங்கு ராமபிரான் அவன் குடித்துனா தன்னுடைய அம்பினாலே கடல் நீரை வற்றச் செய்து அதன் மீது அணை கட்டி அவ்வேளை அந்த சமுத்திரத்தை குப்புறம் கடந்து வந்து சீதையை மீட்பதற்கு உன் இலங்கைக்கு வருவான். அதாவது சீதையை கை கொண்டு விடலாம் என்ற உன் எண்ணம் கைத்தாதல் கைகூடுவதானது வெறுவித அசாத்தியமான காரியம்தான். விஷயம் வைகும் விலங்கல் வெற்றி பொருந்திய கைலாச மலையினாலே தோளலங்கள் தோல் நசுக்குண்டு வருந்துதலை அடைந்த வீர ராவணா, சிறுவிது நீ பிறர் மனைவியை விரும்பி கவர்ந்த இச்செயல் மிக்க இழிந்த செயலாம் என்று இவ்வாறு இகழற்பாலை ராவணனிடம் இடித்து சொல்லி அவனை இகழத்தக்கவனாகிறாய். நீ அல்லை லோகமாதாவான சீதா பிராட்டியை சேரி சென்று அடைவாயாக என்றும் பொருள் கூறுகின்றார்கள். அப்ப அனுமான் சொல்றான், யதா ராகவ நிர்முக்தகா சரஸ்வசன விக்ரமகா கச்சேது தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகி த்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதி வா த்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாம்யக்ருதஸ்ரமகா பத்வா ராட்சசராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகாரியோகம் ஏஷ்யாமி சகசீதயா ஆனயிஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்ய சராவணாம். அங்கத பிரமுகாதிகளே, ராகவனுடைய வில்லிலிருந்து விடப்பட்ட பாணமானது எப்படி நடுவிலே தடையேதும் இல்லாமல் இலக்கில் சென்று தைக்குமோ அந்த ராம பாணம் போல நானும் இலங்கைக்கு இடையூறுகளின்றி சென்று சேருவேன். அந்த இலங்கை மாநகரிலே சீதையை தேடுவேன். ஒருவேளை அவள் அங்கு இல்லாவிட்டால் தேவலோகத்திலே மறைத்து வைத்திருக்கலாம் ராவணன். ஆகையால் தேவலோகமும் போவேன். அங்கும் சீதை இல்லை என்றால் இறங்கி வந்து ராவணனை இலங்கையோடு கட்டி கொண்டு வந்து பெருமான் முன்னே நிறுத்துவேன். உடனே ஜாம்பவான் கேட்கிறார், அஞ்சனேயா, உன்னுடைய பலத்திலே உமக்கு அவ்வளவு நம்பிக்கையான்னு கேட்டார். அப்ப அனுமான் சொல்றான், பிராண பிரயாண சமயே,
யஸ்ய நாம சகிர்ஸ்மரன் நரஸ்தீர்த்வா பவாம்போதிம் அபாரம் யாதி தத்பதம் கிம் புனகா தஸ்ய தூதோகம் ததங்காங்குளி முத்திகதா தமேவ ஹிருதயே த்யாத்வா லங்கயாம்யல்பவாரிதிம். ஜாம்பவதாதிகளே, என்னுடைய பலத்தை நம்பி இந்த வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. பிராணன் பயணப்படுகிற நேரத்திலே எவனுடைய நாமத்தை ஒரு தடவை சொல்லுகிறவன் பிறவி பெருங்கடலையே தாண்டி விடுகிறானோ அந்த ராமனுடைய திருநாமம் பொறிக்கப்பட்ட கணையாழியோடு கூடியவன், அந்த ராமனுடைய தூதன், அந்த ராமனையே நெஞ்சில் குடியிருப்பாக பெற்றவன். எனக்கு இந்த கடல் தாவுவது பெரிதான். அதுக்கப்புறம் தாண்ட போறான். லாஞ்சம் தாண்டவன் நின்ன இடத்திலேந்து தாண்ட முடியாது. ஒரு 10-20 அடி பின்னால போய் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் ஓடி வந்து குதிக்கணும். ஆஞ்சநேயன் லாஞ்சம் தாண்ட போறான். அதுக்கு முன்னாலே என்னென்ன செஞ்சாங்கிறதே கம்பன் தமிழ் பாட்டாகிற போட்டோ கருவியிலே பிடிச்சு காட்டுறான். எப்படின்னா, வால் விசைத்து எடுத்து வந்தாள் மடக்கி மானத்தோள் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால் மிசை தடக்கை நீட்டி கற்புலம் கதுவா வண்ணம் மேல் விசை தெழுந்தான் உச்சி விரிஞ்ச நாடு உறிஞ்ச வீரன். வாளை வேகமாக மேலே தூக்கி கொள்ளுகிறான். தன்னுடைய முழங்கால்களை மடித்து மார்பை ஒடுக்கி அதன் பிறகு தன்னுடைய தோள்களை விரித்து கழுத்தை சூட்சுமமாக்கி அப்படி ஆகாசத்திலே எழுகின்றான். அனுமனுடைய தலை பிரம்மலோகத்திலே சென்று எட்டியதான். அப்படின்னா எவ்வளவு பெரிய திருமேனி! ஊருவேகோத்ததா விருட்சாக முகூர்த்தம் கபிமன்வயு பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்துமிவ பந்தவாக. இந்த ஸ்லோகங்கள்லயே தர்மத்தை என்ன அழகா சொல்றார் கவனிங்க. ஹனுமான் புறப்பட்ட விசையினாலே மலை மீது முளைத்திருந்த மரங்கள் வேரோடு பறியுண்டோ. அனுமன் பின்னாலேயே வரலாம். வந்த மரங்கள் கொஞ்ச தூரம் போனப்புறம் கடலிலே விழுகின்றன. இது எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய உறவினர்கள் தன் இல்லத்திற்கு வந்து சின்னாட்கள் தங்கி அவர்கள் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது வீட்டுக்காரன் கொஞ்ச தூரம் அவர்களை பின்தொடர்ந்து செல்வது போல். ஆத்துக்கு அதிதிகள் வந்தா போயிட்டு வர அப்படின்னா சரின்னு விடப்படாது. ஒரு நதிக்கரை வரைக்கும் கூட போகணும்னு சாஸ்திரம். எங்க ஊர்ல நதியே இல்லையே, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போலாமே. அப்படி போனா 2 லாபம். நிச்சயமா அவன் ரயிலே இருக்கான் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த விருந்து அளிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன கதை சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமி, அவருக்கு ஒரு ஆத்துக்காரி மாமி. இந்த ஸ்ரீரங்கம் சுவாமி ஒரு நாள் காலையில காவேரிக்கு நீராட போகிறார். அந்த வேளையில
இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் கும்பகோணத்துக்காரர், அவர் வந்து இறங்குறார். அவர் இப்படி வீட்டை தேடி வரார், இவர் காவேரியை நோக்கி போறார். ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாய். சுவாமி இப்பதான் 7:30 ஸ்ரீரங்கம். ஆமான்னார். அடி என் காவேரிக்கு போயிட்டு வந்துடுறேன், தேவர் நம்ம மாத்திலேயே இன்னைக்கு அமுது கொண்டருளலாம் அப்படின்னு போயிட்டார். இந்த கும்பகோணம் சுவாமி அவ வீட்டு வாசல்ல ஏறினார். இந்த மாமி பார்த்தாள், அவளை தேடின்னு வந்தேளா, அவ ஊர்ல இல்லையே. இல்லை, இப்பதான் பார்த்தேன்னு. ஓ, அவரு இப்பதான் வந்திருப்பார் போல் இருக்கு. என்ன சொன்னார்? இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னார். சொன்னாரா? அப்படின்னாள். உள்ள போனாள். இவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த பாழும் பிராமணனே எப்படியாவது துரத்தணுமே அப்படின்னு யோஜனை பண்ணாள். அவாத்துல பரம்பரையா இருக்கிற நெல்லிடிக்கிற உலக்க ஒண்ணு, அந்த உலக்கைய நடுக்கூடத்துல எடுத்து சாத்தினாள். கோலம் போட்டாள், மாலை போட்டாள். அந்த உலக்கைக்கு அஷ்டோத்திரம் உசலகாயனமாகவும். இந்த கும்பகோணம் இதை பார்த்துட்டே இருக்கான். அவன் பார்க்கறானா இல்லையாங்கிறத இப்ப பார்த்துட்டு இருக்கான். அதான் ரொம்ப முக்கியம். இவன் ஒரு 10 நாமாவளி ஆனு தாங்கல்ல. மாமின்னா என்னன்னா இது என்னன்னா, ஏன் எங்க ஆத்துக்கார் ஒண்ணு சொல்லலையான்னா, இல்லையேன்னா சுவாமி இது பரம்பரையா எங்க மாமனாரத்துல இருந்துட்டு வர தெய்வீகமான உலக்க. எங்க ஆத்துக்கு ஆறாரும் விருந்தாளிகள் வந்தா இந்த உலக்கைக்கு பூஜை பண்ணி விருந்தாளிய இந்த உலக்கையால முதுகுல 12 அடி கொடுத்த பிறந்தான் சாப்பாடு போடுற வழக்கம்னா. கும்பகோணம் உட்காண்டா இருப்பான், ஓடுறான். அதுக்குள்ள காவேரிக்கு போயிட்டோம் வந்துட்டான். அடியே ஏண்டி ஓடுறாரு பாருங்க, உங்க ஃப்ரெண்டு நீங்க எதை வேணா கொடுங்க, இது பரம்பரையான உலக்க, இத எனக்கு வேணும்னு காட்டார், நான் தரமாட்டேன்னு ஓடுறாரு. அடி பைத்தியமே, விருந்தாளி வந்து ஒன்னு கேட்டு கொடுக்கலன்னா அவ்வளவு பாவம் நமக்குடி. கொண்டா இத கொடுத்து அவரை கூட்டிட்டு வரேன்னு இவர் உலகையை தூக்கிட்டார். ஆர் ஸ்ரீரங்கம் சுவாமின்னார். அவர் திரும்பி பார்த்தார். காலப்பி புரியுறதா? ஸ்வபந்துமிவ பாந்தவாக. அப்பொழுது விண்ணவர் ஏத்த வேத முனிவரல் வியந்து வாழ்த்த மன்னவர் இறைஞ்ச செல்லும் மாருதி மரமுட்கூற அண்ணல் வாழற கந்தன்னை அமுக்குவாம் இன்னமென்ன கண்ணுதல் ஒழிய செல்லும் கையிலயங்கிரியுமொத்தான். அனுமான் எப்படி இருந்தான்ங்கிறது என்ன அழகா கம்பன் காட்டுறான். விண்ணவர் அந்த இந்திராதி தேவர்கள்லாம் அனுமனை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவ தகுதிக்கு அது சரி. வேத முனிவரர் வியந்து வாழ்த்த, வேதம் பயின்ற நன்னா படைத்த நான்மறையாளர்கள் அனுமனே வெல்வாய் வாழ்வாய் என்று அவர்கள் தகுதிக்கு ஏற்ப வாழ்த்துகிறார்கள். இந்த மண்ணுலகத்திலே அப்பொழுது வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அனுமனை வணங்குகிறார்கள். இவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அப்படி மேல போறான். அந்த அனுமனை பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு காலத்துல தன்னையே இவன் பெயர்க்க முற்பட்டான். ஆகையாலே அந்த இலங்கையை சென்று அழிக்க வேண்டும் என்று கருதி சிவபெருமான் இல்லாத கைலாசமலை கிளம்புவது போல் இருந்தான் என்று அருமையாக சொல்லுகிறான். தஸ்யவானரசிம்மஸ்யாம் பிளவமானஸ்ய சாகரம் கச்சாந்தரகதோ வாயு ஜீமூதைவ கர்ஜதி. அப்படி இவனுடைய விழாப்புறங்கள்ல அந்த காற்று நுழையறதே அது இடி மாதிரி கர்ஜிக்கிறதாம்.
இன்னொன்னு சொன்னா, உலகத்திலே சூரியன் எந்த திசையில உதிப்பான்? அது மறக்கலையே. எந்த திசையில மறைவான்? மேற்கு. இதுதான் இயற்கை. இப்போ என்ன ஆயிற்றுன்னா, ராவணனுடைய தவ பயன் அருந்து போகிறது என்பதை காட்டுகிற துர்நிமித்தம் போல வடக்கு எழுந்து தெற்கே செல்லும் சூரியனை ஒத்தான். வடக்கேந்து தெற்க போறான் இந்த ஆறு கபிவரனாகிற அனுமனாகிற சூரியன். அப்போ இந்த சமுத்திரராஜன் என்ன எண்ணினா, ராமகைங்கரியமாக செல்லுகிற அனுமனுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேணும்னு கருதி இந்த சமுத்திரத்தின் அடியிலே மைனாகம்னு ஒரு மலை, அந்த மலையை கூப்பிட்டா, சமுத்திரராஜா நீ எழுந்திரு, உன் சிகரத்திலே அனுமன் சிறிது தங்கி கனியுண்டு போகட்டும்னா. மைனாக பர்வதம் கிடு 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 கிடுன்னு மேல வந்தது. அனுமான் போற வழியிலே அதனுடைய சிகரம் வந்தோடனே ஆஞ்சநேயன் சததாபாதி தஸ்தேனா கபினா பர்வதோத்தம புத்வா தஸ்ய கபேர்வேகம் பிரகர்ஷ ஜனநந்தஜ. போற வேகத்திலேயே அந்த மார்பாலே மைனாக மலையை ஒரு மோதினா அது தலகீழ பிறண்டு கடலின் அடியில போடுதான். இந்த மைனாகத்துக்கு வருத்தம் வந்துதான், இவ்வளவு பலம் உள்ளவன் ராமகாரியத்தை சாதிப்பான் என்று மகிழ்ந்தான் மைனாகம். அப்பா, நான் உன் விரோதி அல்லன். கிருதயுகத்திலே ஒரு கதை நடந்தது. என்ன பாரு, எனக்கு 2 பக்கங்களிலும் இறகுகள் இருப்பது போல எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தன. அதனால மலைகள் நினைத்த போதெல்லாம் பறந்து திரிந்து பல மக்கள் தலையிலே அமர்ந்து கொன்றன. இதை கண்டு முனிவர்கள் இந்திரனிடத்திலே முறையிட, இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் மலைகளின் இறக்கைகளை எல்லாம் அறுத்தான். அப்போ நான் உங்க அப்பா வாயுவினிடத்திலே என்னை காப்பாற்றணும்னு வேண்டினேன். வாயு இந்திரங்கண்ணுக்கு தென்படாத என்னை கடல்ல கொண்டு வந்து மறைச்சார். உங்க அப்பா செஞ்ச உதவிக்கு பிரத்யுபகாரம் நாம் பண்ண வேண்டாமா? அப்பா பண்ணா புள்ளைக்கு உபகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் கேட்காதே. ஆத்மாவை புத்திரநாமாசி என்று வேதம் சொல்றதுரா. ஆகையினாலே நீ கொஞ்சம் என் சிகரத்துல தங்கி கொஞ்சம் காய்கனி நுகர்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னா அனுமான் சொல்றான். வருந்தேனது என் துணைவானவன் வைத்த காதல் அறிந்தேன், இனி யாதும் என் ஆசை நிரப்பினல் பெருந்தேன் மொழிசாரல் நின் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இதனூங்கு இனி ஈவதுண்டே. மைனாக மலையே, நான் ஸ்ரீராமனுடைய அருளுக்கு பாத்திரனாக இருப்பதனால் வழி செல்லுவதால் இளைப்போ பசி தாகங்களோ எனக்கு உண்டாவது கிடையாது. ராமனுடைய அன்பினாலே நான் களைப்பின்றி இருக்கிறேன். அதோடு மட்டுமில்லை, நான் ஏற்றுக்கொண்ட காரியத்தை முடித்தால் அல்லது உண்பதில்லை என்ற விரதத்தை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். ஆகவே நான் உன்னிடத்தே தங்கி சாப்பிடாது போனாலும் உன்னுடைய அன்பை கண்டு தங்கி இருந்து உண்டதை விட மிக மகிழ்ந்தேன். இந்த அன்பு
அன்பை விட சிறந்ததாக இன்னமும் நீ எனக்கு கொடுக்க கூடியது வேறு என்ன இருக்கிறது? இந்த அன்பு போராதா? அப்பா, உலகத்திலே 3 வகையான வள்ளல்கள் உண்டு. தலை வள்ளல், இடை வள்ளல், கடை வள்ளல். நாம் எதையும் வேண்டாதிருக்கும் பொழுதே நமக்கு நிறைந்த அளவு கொடுக்கிறாரே அவர் தலை வள்ளல். நாம் வேண்டினால் கொடுக்கிறார்களே அவர்கள் இடைவள்ளல்கள். இந்திரா சந்திரான்னு புகழ்ந்தா ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறானே அவன் கடைவள்ளல். கரடியா கத்தினாலும் இன்னும் சபைக்கு கொடுக்கலையா? எந்த வள்ளல்னா அவ வள்ளல அவாதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தமிழ் புலவர், தமிழ் புலவர்களுக்கு பொருளில் குறைவே தவிர சந்தான குறைவு இருக்காது. குழந்தை நிறைய இருக்கும். அவருக்கு 9 பெண்கள். மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், கையில காசு இல்லை. அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஒருத்தன். காலையில அவனை போய் பார்த்து விஷயத்தை சொல்லலாம்னு கிளம்பி வர்றார். அவன் ஈசி சேர்ல சாய்ந்துண்டு இன்னும் பல் தேய்க்கல, காப்பி சாப்பிட்டு ஹிந்து படிச்சுட்டு இருக்கான். ஆறு அவன். இந்த புலவர் படி ஏறினார், பார்த்துட்டான். வந்தவன வான்னு கூப்பிடுறது வழக்கம் அல்லவா? வாரும் நீர் யார் என்னலும் வித்துவான் என்ன வாரு நீர் ஆர். அர்த்தம் புரியல? என்னலும் வித்துவான் நாய்மா. உடனே பணக்கார மதி மோசம் வந்ததென்றே வாயு குளறி மெய்யலாம் நடுநடுக்குற்று பின் வந்த காரியம் ஏது என்ன. ஐயோ, நம்ம கிட்ட காசை வாங்கிட்டு தானே போவான், தமிழ் புலவன்ட்ட மாட்டிக்கலாமா என்று இவன் உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்ன காரியமா வந்தீர்னா, இந்த தமிழ் படிச்சவங்கிட்டே இருக்கிற ஒரு டிஃபெக்ட். வந்த காரியத்தை சொல்ல மாட்டான், அவனை எதிராளிய புகழ்வான். புகழ்ந்தா தான் அவன் கொடுப்பான்னு. சீருலாவிய காமதேனுவே ஆரம்பத்து சீருலாவிய காமதேனுவே தேவதாருவே செப்பு சிந்தாமணிய செப்பு வசனத்தில் அரிச்சந்திரனே. கேட்டதையெல்லாம் தருகிற கற்பக விருட்சமே, காமதேனுவே, சிந்தாமணி என்ற வைரமே, சொல்கின்ற பேச்சு உண்மையை தவிர வேறு இல்லை, அரிச்சந்திரன் போன்றவனே. இந்த பணக்காரன் சினந்து, இரு கண்களும் சிவந்து சினந்து கோபிச்சுண்டான். 2 கண்ணும் சிவந்து போச்சு. வாய் எந்திரி. ஆரை நீ மாடு கல் மரம் என்று சொன்னதுமல்லால் அரிச்சந்திரனே என்ற ஆடாத சொல் சொற்றனை ஆர்க்கு அடிமையாயினும் ஆறு கையில் பெண்டை விற்றோம் தீருமோ இந்த வசை. மனிதன் உட்கார்ந்துருக்க என்ன பார்த்து மரம்னே, காமதேனு மாடுன்னு, சிந்தாமணின்னு கல்லுன்னு இதெல்லாம் பொறுத்துக்கலாம். சொல்ல தகாத ஒரு வசவை சொன்னாய், அரிச்சந்திரனே என்றாய். நான் யாருக்கு அடிமையானேன், யார் கையில் பெண்டை விற்றேன்? இந்த பாவியில்ட்ட போய் கேட்கலாமா? நாளை நாளைக்கு 2 நாள் தானே இருக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சுங்க. உரு பொருள் தண்டாதீந்தும் வாரியில் இறந்தோர்கட்கும் வளர் புகழ் துதிக்க ஈந்தும் பேரியல் செல்வம் பேரியல் வையம் என்ன பெற்றனர் முப்பாலாரும் என்று சூளாமணி நிகண்டு இதை பேசுகிறது. ஐயா, உடம்பு உறுதியாக நிற்க வேண்டுமானால் அதற்கு எது ஆதாரம்?
எலும்பு. எலும்பு இல்லைன்னா உடம்பு நிற்காது. அதே மாதிரி பூசை பண்ண வேண்டுமானால் அதற்கு ஆதாரம் அன்பு. அன்பு உடலுக்கு ஆதாரம், அன்பு பூசணைக்கு ஆதாரம். அன்பில்லா பூசணை எடுபடாது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ததீச்ச முனிவனுடைய கதையை நினைவில் வைத்துத்தான் வள்ளுவன் சொல்லி இருக்க வேண்டும். அதனாலே அன்பு ஒன்றே போதும்னு சொன்னா அங்கிருந்து மைனாகத்திடம் விடைபெற்று கிளம்புகிறான். இந்த 2 சமாச்சாரம், மைனாகமலையை மோதி கீழே தள்ளினதிலிருந்தே அனுமனுடைய சக்தியை உணர்ந்திருக்கலாம் தேவர்கள். அவன் பேருரு கொண்டதை பார்த்தே அவன் வன்மையை உறுதியாக தீர்மானித்திருக்கலாம் தேவர்கள். ஆனாலும் தேவர்களுக்கு எதிலுமே சந்தேகம்தான். இந்த அனுமனுடைய வன்மையை மறுபடியும் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நாகமாதா சுரசா என்பவளை தூண்ட அவள் அரக்கியாக வடிவெடுத்து கடல் நடுவிலே வந்து நின்று மேலே போகிற அனுமனை கையால் பிடித்து விட்டாள். அவன் எவ்வளவு பெரிய திருமேனி உள்ளங்கையில் அடக்கிட்டான். என்ன தெரிகிறது? வெளி உலகத்தில் மகா தீர வீர சூர பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள பொன்கையில அடக்கம் புடிச்சிட்டான். புரியுறதா ஐயா? இந்த வழியாக வருபவர்களையே உணவாக கொள்ளல் வேண்டும் என்று நான்முக புத்தேள் எனக்கு இட்ட கட்டளை. ஆகையால் உன்னை பசி தீர விழுங்க போகிறேன். அம்மா, மண்ணோடு மண்ணாக போகின்ற இந்த மானிட உடல் தேவரீருடைய பசியை போக்குமானால் என் பிறவிக்கு அதைவிட பயன் வேறேதும் இல்லை. ஆனால் நான் ராமகாரியமாக செல்லுகிறேன். அந்த ராமனுடைய காரியத்தை முடித்துவிட்டு நானே உம்மிடம் வந்து விடுகிறேன். என்னை நீர் விழுங்கலாம். அதாரா ராமா, என்ன காரணமாடானே போற சொல்றேன். உலகம் முழுதும் கவிகை ஒரு நீழல் அரசுபுரி உதயன் மரபு ஓங்க வந்தோன் உண்மை நெறி தவறாத வள்ளல் தயரதன் முன்னாள் உஞற்று தவமிதுவாம் என ஒண்டிரை பார்க்கடல் உறக்கம் விடுத்து அமலமுற்ற கோசலை வயிற்றில் ஊனமருகேக என் மடந்தை உதவும் குமாரன் ஒன்மது கமழும் தாரோதி மித்திரை குமாரர் அனுசராய் வர அமரர் உவகை பெற இராமனாகி உபநயன முடித்து மறையோதி வேதாந்த நிலை உள்ளபடி உணர்ந்து தேறி உணர் குஷிகமா முனியுடன் சென்று தாடடை கோர்கனை விடுத்து மானாய் உருக நீ என்று மாரீஜனை போக்கி மற்றொருவனை வதைத்து வாசமலரடித்து வழினால் கல்லுருவம் மங்கையாய் மாற வைத்து மிதிலை ஏகி வந்து வளர் கன்னிகா மாடங்கடந்து போய் வரிசிலை முறித்து உயிரெல்லாம் வாழ்த்தும் திருமாதினை மணந்து வரும் நெறியின் எதிர் மழுவாளிதனையும் வென்று வந்தனு வணக்கி ஏழ்புரியின் ஒன்றாகும் நகர் வாழ்ந்து சிற்றவை வரத்தால் மணிமுடி துறந்து இலக்குவனோடு சீதை பின்வரவும் மாநிலம் இறங்க வனமருவி வேடல் உலமன்னோடு தோழமை வரித்து வெண்கங்கையன் வான் நதி கடந்து சித்திரகூடமலையில் முதுமன்னன் இரத்தல் தேராமாயி உத்தர கருமனூன் முற
உரை முடித்து அடியின் மரவடியை வணங்கு பரதன் வலனுற அளித்தறியமா தவர்க்கு அபயமும் வழங்கி அத்திரி முனிவனை மாமுடி இறங்கி முத்தமிழ் முனிவன் கொடுத்த வாளியும் கொண்டு நிறைவாய் மன்னிய விராதனை மடித்து வளமலி பஞ்சவடி துறையடைந்து உறையும் நாள் வடிவழகு கண்டு மயல் கொண்ட சொற்பனகை முளைவார் காது நாசி கொய்து மானாக வருமாய மாறி ஜனாவி ஒரு மானாக வாழியேவி வைதேகிதனை இராவணன் ஒவ்வ நொந்து சரவங்கருக்கு முக்தி உதவி வாழ்விழிச்சவரி உரை கொண்டு சுக்கிரீவனதாக மாலரசு நல்கி வாலியை எருக்கி அடியார்க்கு ஆழி நல்க நெடுவாரியை தாவி இலங்கை தலைநகரடைந்து அன்னை தனை கண்டு மீண்டு வருவேனு கருளி அண்ணல் இராமன் தனக்கு உதவி புரிந்து அருளுக அண்ணா. இதுவரைக்கும் நடந்த ராம கதையை சொல்றான். இவங்க சொல்றாள், அப்பா கையிலே அகப்பட்ட இறையை போக விட்டு மறுபடியும் திரும்பி வரும் என்று எதிர்பார்த்திருக்க நான் என்ன அறிவில்லையா? நீ விழுங்க போகிறேன். அம்மா, உம்ம வாய் இவ்வளவு சின்னதா இருக்கே, என் உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கே, எப்படி விழுங்குவீர்னா? அனுமனுக்கு பெண்களோடு பழக்கம் கிடையாதல்லவா? பார்த்தால் சிறிதாக இருக்கும், பிறந்தால் புரியுதா? இந்த சுரசை என்ன பண்ணா? 10 யோஜனைக்கு வாயை திறந்தாள். இவன் 20 யோஜனை, அப்படி 100 யோஜனை அவ வாயை திறக்கிறா. அனுமான் என்ன பண்ணா? மாறி துளிக்கும் தரையெடுக்கும் வரவல்லீர், மழை துளியின் உள்ளே புகுந்து வெளியே புறப்படுகிற அளவுக்கு உருவை சுருக்க வல்லவனான வழியாலே தன் திருமேனியை சுருக்கி இவள் வாய்க்குள்ளே புகுந்து வெளியே வந்தான். பிரவிஷ்டோஸ்மி தேவக்தம் தாட்சாயினி நமோஸ்துதே. உன் விருப்பின்படி உள்ளே சென்று வந்தேன்னா அஞ்சனேயா, காரியத்தை நிச்சயமாக நீ சாதித்து வருவாய். சென்றுவான். அங்கேருந்து கிளம்பி வரான். ஒரு ராட்சசி சிம்மிகான்னு பேர். ஒருவள் பிரம்மாவினிடத்திலே வரம் பெற்றிருந்தாள். என்ன வரம் தெரியுமா? யாருடைய நிழலை கையால் தொடுகிறேனோ நிழலுக்கு உரியவன் கையில் அகப்பட வேண்டும். இது ஒரு வரமா? ஊரை அழிக்க பிறந்த பெண்கள்லாம் இப்படித்தான் இருப்பா. புரியுதா? அனுமனுடைய நிழலை பிடித்தாள். அனுமன் அவள் கையில் அகப்பட்டான். சுரசாக்கு நடந்த கதை தான். அவள் வாயை திறந்தா, உள்ள போனா அவளை குடலை கிழித்து கொன்று கொண்டு வெளியே வந்தான். இவள் சோதிக்க வந்தவள், அவள் அழிக்க வந்தவள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அனுமனும் நடந்து கொண்டான். அப்படி தாவினான். இலங்கையிலே பவளமலையிலே குதித்தான். 100 யோஜனை தாண்டி வந்திருக்கானே, ஒரு பெருமூச்சு விட்டானா. அனிஸ்வசன் சகபிஸ்தத்ரா நக்லானிம் அதிகச்சதி. கொஞ்சம் கூட களைப்பில்லை. அங்க நின்று இலங்கையை பார்க்கிறான். அந்த இலங்கையின் மதிலை நோக்குகிறான். மதில் எப்பேற்பட்டது? கரங்கு கால் புகா, கார் புகா, கதிர் புகா, மரளி மரம் புகாது, இனி வானவர் புகார் என்பது வம்பே. திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதைய அறம்புகாது, இந்த அணிமதில் கிடக்கை நின்றகத்தின் அருமை. ராவணனுடைய ஆட்சியின் பெருமையை சொல்லுகிறான். இந்த ராவணனுடைய மதிலை தாண்டி கால் புகா, காற்று நுழையாத இடம் உண்டா? அவனும் ராவணனுக்கு பயந்து இந்த மதிலுக்குள்ள நுழைய மாட்டான். ராவணனா நுழையலாம்னு சொன்னாதான். கார் புகா, மழை மேகம் நுழையாது.
கரங்கு கால் புகா கார் புகா கதிரவன் கிரணும் புகாது. யமனுடைய ஆணை நுழையாது. ராவணனா பார்த்து யமனே இன்னைக்கு இவனை கூட்டிட்டு போன்னு சொன்னாதான் வரலாமே தவிர யமன் வரப்படாது. இவர்களே நுழைய மாட்டார்கள் என்றால் இனி வானவர் புகார் என்பது வம்பே. இனி வேறு தேவர்கள் இலங்கையினுள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்வது வீணே. இதெல்லாம் நுழையாதபடி அரசாட்சி புரிந்தது ராவணனுடைய பெருமைதான். ஆனால் எது நுழைய வேண்டுமோ அதுவும் நுழையவில்லையே. எது? அறம் புகாது, தர்மம் நுழையலை. தர்மம் நுழைஞ்சிருந்தா ராவணன் மாண்டிருப்பானா? அனுமான் என்ன பண்ணா, அந்த நகரத்துக்குள்ள நுழையணும்னு யோசனை பண்றான். இவ்வளவு பெரிய உருவத்திலே போனோமானால் எல்லாரும் உம்மை கண்டறிந்து விடுவார்கள் என்று பூனை அளவுக்கு தன் திருமேனியை சுருக்கி கொண்டு அந்த கோட்டை வாசலுக்கு போறான். கோட்டை வாசல்ல லங்கா நகர காவல் தேவதை லங்கினின்னு பேரு நிற்கிறா. 8 தோளாள் 4 முகத்தாள் 8 கைகள் 4 முகங்களோடு கூடியவளாக அவள் இருக்கிறாள். கம்பன் இடத்துல அவள் அருமையா சொன்னான். கவனிக்கோ. 5 வண்ணத்தின் நடையுடுத்தாள் அரவெல்லாம் 5 வண்ணத்தின் மிகுத்தாள் அருளில்லை 5 வண்ணத்தின் முத்தறியத்தாள் அலையாரும் 5 வண்ணத்தின் முத்தொழிகார தனி கொண்டாள். இந்த எதுகையிலே 4 5 வண்ணம் வச்சிருக்கான். 5 வண்ணத்தின் அடையுடுத்தாள். மேல் பார்டர் கருப்பு, கீழ் பார்டர் சிவப்பு, உடை மஞ்சள், அதுல புள்ளிகள் நீலமும் ராமர் கலரும். இப்படி 5 கலர் 5 வர்ணத்தின் ஆடை உடுத்தாள். பாம்புகள் எல்லாம் நடுங்குகின்ற 5 உவனத்தின் வேகம் இருத்தாள். பாம்புகள் நடுங்குகின்ற கருடனை போன்ற வேகமுடையவள். கம்பனே மேல என்ன போத்தின் இருந்தா, சுவர்ணத்தின் உத்தரியத்தாள் அழகான பொன்னாடைய போத்தின் இருக்கா. அடியன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 87 பொன்னாடை இருக்கு. ஆனா இப்படித்தான் வரேன். இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாலே அடியன் பொன்னாடை போத்தின்னு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த பாட்டை பார்த்தப்புறம் இளங்கினியும் பொன்னாடை போத்தி கொண்டு நாமும் பொன்னாடை போத்தினால் நம்மை எந்த வர்க்கத்திலே சேர்த்து விடுவார்களோ என்ற அச்சம். பொன்னாடை போத்திக் கொள்வதற்கென்றே கோவிலுக்கு வருகிறவர்கள் உண்டு இல்லையா? அதுக்கு மேல என்ன ஆபரணம்னா சுவர்ணத்தின் முத்து ஒளிராரத்து அணிகொண்டாள். ஒரு முத்தாரத்தை தரிச்சின்றாள். துணுண்டுக்கு அனுமான் வரான். பார்த்துட்டான். ஏய் ஆரணி எங்கடா வந்த? அம்மா, பயங்கரமான பார்வையோடு கூடிய கொடியவளாக தோற்றமளிக்கிறீரே, நீர் யார்? இவங்கடா. நான் அரக்கற்கு இறைவனான ராவணனுடைய ஆணையை எதிர்பார்த்து எவராலும் அசைக்க முடியாதவளாக இலங்கைக்கு காவலாக நிற்கின்றவள் கோட்டை காவலாளினி. தாயே, நான் ஒன்றும் விரோதி இல்லை. பேப்பர்ல இலங்கையை பத்தி ஒரு கட்டுரை படிச்சேன். இந்த இலங்கையிலே அழகான வீடுகள், அருமையான கோட்டைகள், நல்ல வனங்கள், அருமையான சோலைகள், நல்ல கனிவர்க்கங்கள் தருகின்ற தோட்டங்கள் இவையெல்லாம் இருப்பதாக அதில் படித்தேன். அதையெல்லாம் ஒரு முறை கண்டுவிட்டு கொஞ்சம் கனி உண்டு விட்டு போய்விடுகிறேன். அனுமதிதாரும். என்னை வெல்லாமல் எவனும் உள்ளே நுழைய முடியாதுன்னு தலேனவானரசேட்டம் தாடயாமாச வேகிதா தன் கையால அனுமன ஒரு அரைஞ்சாள். நான் வால்மீகி அறைய வந்தா அனுமன் அப்படி தட்டி விட்டுட்டான்னா கம்பன். அறை வாங்கினான்னா வால்மீகி, அறைய தட்டி விட்டுட்டான்னா கம்பன். என்ன அழகு பாருங்க. வால்மீகி வடநாட்டு கவிஞன்.
பெண்கள் கையால் ஆண்கள் அடிபடுவது அங்கு இயல்பு போலும். கம்பன் தமிழன் அல்லவா? பெண்கள் கையால் அடி வாங்குவானா தமிழன்? அல்லது வாங்கினால் தான் வெளியே சொல்லுவானா? அப்படின்னா விழுந்துட்டாள். ஐயா, ராவணன் பிரம்மாவினிடத்திலே வந்து பிரம்மாவினுடைய சக்தியான என்னையே கோட்டை காவலாக தர வேண்டும் என்று கேட்டான். பிரம்மதேவனும் என்னை ராவணனுடைய காவலாக போகும்படியாக பணித்தான். அப்பொழுது பிரம்மாவிடம் நான் கேட்டேன், இந்த பாவியை விட்டு அகன்று நான் எப்பொழுது சத்தியலோகம் வருவதுன்னு. அப்ப பிரம்மா சொன்னா, என்றைக்கு ஒரு வானர வீரன் உன்னை வெல்கின்றானோ அன்றே இலங்கை மாநகருக்கு அழிவு காலம் தொடக்கம் என்று புரிந்து கொள், வந்து விடுன்னா. அன்னதே முடிந்ததைய. அப்படியே நடந்தது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அர்த்தம் புரியுதா? தர்மம் ஜெயிக்கும், தீவினை தோற்கும். பொன்னகர் புகுதி உள்ளுக்குள்ள போனுட்டா. வாசல்ல தடுக்கிறவா கிடையாது, கோட்டை கதவு திறந்திருக்கு, உள்ள நுழைய வேண்டிதானே. அத்வாரேண மகாபாகு பிராகாரம் அபிபுப்ளுவே. இவன் மதுல தாண்டி குதிச்சான். ஆறு அனு வாசக்கதவு திறந்திருக்கு. உடனே உபன்யாசம் பண்றவன் குரங்கு புத்தி தானே சார்? இல்ல, கண்ணன் பெருமான் பீமனையும் அர்ஜுனனையும் அழைத்துக் கொண்டு ஸ்நாதக பிராமணர்கள் வேஷத்திலே ஜராசந்தனை கொல்லுவதற்காக மகத தேச அரண்மனையை குறித்து வந்த பொழுது நேர் வழியாக தடுப்பவர் எவரும் இல்லாமல் இருந்தபடினால் நுழைந்திருக்கலாம். ஆனால் கோட்டை சுவரின் ஒரு பகுதி இடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான் பாரதம்.